வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜிகே கூடுதல் குறிப்புகளில் இன்னொரு முக்கியமான தலைப்பு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் புக்கில் அதுக்கான கண்டென்ட் இருக்காது. நீங்கள் வெளியே தேடி படிக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி தலைப்புகளை மட்டும்தான் ஜிகே கூடுதல் குறிப்புகள் அப்படின்னு பிரித்து உங்களுக்கு ஆல்ரெடி கிட்டத்தட்ட 10-11 டாபிக் வரைக்கும் இந்த மாதிரி முக்கியமான தலைப்புகளுக்கு நோட்ஸ் நான் கொடுத்துட்டேன். இன்னைக்கு நம்ம அந்த அடிப்படையில் பார்க்க போகிறது சிபிஐ, அதை பற்றி பார்க்க போகிறோம். இது மோஸ்ட்லி இவ்வளவுதான் தலைப்புகள் சிலபஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதை தாண்டி சிலபஸையும் தாண்டி நீங்கள் ஏதாவது படிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா நான் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த தலைப்பில் நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் என்னென்னலாம் ஆட் பண்ணணுமோ அந்த தலைப்புகள்லாம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அப்படின்னா என்னென்னா மத்திய புலனாய்வு துறை. அதுலேயே வந்துருச்சு ஆய்வு பண்ணுறவங்க, ஓகேவா? புலனாய்வு துறை அப்படிங்கிறது இது அவங்க எல்லாருமே ஃபெமிலியராக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. சிபிஐ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் அதோட எப்போ உருவாச்சு, அமைப்பு என்ன, அதோட பணிகள் என்ன, தலைவர் யார், எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்தியாவோட முக்கியமான ஊழல் கண்காணிப்பு அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா சிஏஜி, கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். அவர் நிதி சம்மந்தப்பட்டதை தானே பார்க்குறாரு. அவர் எப்படி ஊழல்னா அவர் அந்த இதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுனால தான் இந்த ஊழல் எல்லாமே குறையுது, ஓகேவா? ஒருத்தரோட கண்காணிப்பு கீழே இருக்கிறதுனால. சிஏஜி. அடுத்தது சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருப்பேன். இப்போ பார்க்க போகிறது தான் இந்த சிபிஐ. அதுக்கு முன்னாடியே ஆர்டிஐ அப்படின்னு ஒன்று போட்டிருப்பேன், அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு வருஷமும் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்திலேருந்து ஒரு கொஸ்டினாவது கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அடுத்தது லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக் அதாலத், மக்கள் நீதிமன்றம் சொல்லலையே, அதுதான் லோக் அதாலத். இது எல்லாத்துக்குமே தலைப்புகள் நான் கொடுத்துருக்கேன். இதை தாண்டியும் நிறைய தலைப்புகள் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் ஊழல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இது எல்லாமே வரும். நம்ம இந்தியாவில் மெயினாக ஊழல் ஒழிக்கிறதுக்கும் அதை கண்காணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள் தான் இந்த அமைப்புகள் எல்லாம். இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே பார்த்துட்டோம். இதில் கடைசி தலைப்பாக தான் இப்போ இந்த சிபிஐ பார்க்க போகிறோம். ஓகே, இது எப்படி இந்த சிபிஐ உருவாச்சு, இதோட தொடக்கம் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். சிபிஐ தொடக்கம் மற்றும் வரலாறு. இந்த சிபிஐ அப்படிங்கிறது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி இல்லை. சிவிசிக்கு கீழே இயங்குற ஒரு விசாரணை அமைப்பு தான் இந்த சிபிஐ. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சிவிசி நான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சொல்லியிருந்தேன். அந்த இதில் அவங்களோட வேலை என்னன்னு சொல்லியிருந்தோம் நம்ம. அதோட வேலையேவும் விசாரிக்கிறது, ஊழல் புகார்கள் வந்தால் விசாரிக்கிறது, மேற்பார்வையிடுறது, அறிக்கைகளை சப்மிட் பண்ணுறது, அதில் ரூல்ஸ், அதுக்கான சம்மந்தப்பட்ட ஊழல் சம்மந்தப்பட்ட விதிகள், அந்த நடைமுறைகளை எல்லாம் மறுசீராய்வு பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் தான் சிவிசி பண்ணும். ஒரு குற்றம் நிரூபித்து அதை ரிசர்ச் பண்ணி அதை குற்றவாளின்னு நிரூபித்து அவங்களுக்கு தண்டனையோ நீதியோ வழங்குற அதிகாரம் சிவிசிக்கு கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு கண்காணிப்பு ஆணையம். ஆனா அதுக்கு கீழே செயல்படுற இந்த சிபிஐ அப்படிங்கிறது என்னன்னா ஒரு விசாரணை அமைப்பு. இது என்ன பண்ணும், உங்களுக்கு பொதுவாகவே தெரியும். சிபிஐனா என்ன விசாரிக்கும், என்ன பெரிய கேஸுகள் எல்லாம் ரொம்ப டீட்டெயிலா விசாரிக்கிறது தான் சிபிஐயோட வேலையே, ஓகேவா? சென்ட்ரல் லெவல்ல. அப்போ விசாரணை அமைப்புனா இது நம்ம சிவிசிக்கு கீழே இருக்கிற சிபிஐ அமைப்பு. இந்தியாவின் முதன்மை புலனாய்வு மற்றும் விசாரணை அமைப்பு. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எந்த ஒரு கிரைம் கேஸையும் இருக்கிறதுலே பெஸ்டா ஹையஸ்டா விசாரிக்கிறவங்க யாரு அப்படின்னா இந்த சிபிஐ தான். நம்ம இதுலேயே நிறைய விஷயங்கள் நம்ம ஏதாவது ஒரு கேஸ் நம்மளுக்கு திருப்திகரமா இல்லை ஒருதலைபட்சமா தீர்ப்பு வழங்குற மாதிரியோ, போலீஸ் ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஸ்டேட் போலீஸும் அந்தந்த ஸ்டேட் கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. காவல்துறை மாநில பட்டியல்ல இருக்கு. அதனால அந்தந்த மாநிலத்தோட கண்ட்ரோல்ல இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும், இப்போ ஒரு ஆளுங்கட்சி இருக்காங்கன்னா அந்த மாநிலத்தில் இருக்க ஆளுங்கட்சியை சேர்ந்த கட்சியில இருக்கிறவங்கனால ஒரு கிரைம் நடந்திருக்கு அப்படின்னா அவங்க அதை மூடி மறைக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், போலீஸ் அவங்க போலீஸை டாமினேட் பண்ணி வழக்குகளை திருப்ப முயற்சி பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு போலீஸ் மேல நம்பிக்கை இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு சென்ட்ரல்ல இருந்து சிபிஐயை கொண்டு வாங்க, அவங்க விசாரிக்கட்டும் அப்படின்னும் போது அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு நம்ம அடிக்கடி நியூஸ்ல பார்ப்போம். அப்ப என்னன்னா நம்ம எப்படி
ஹை கோர்ட்லயோ இல்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயோ நம்மளுக்கு திருப்தியா இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக முடியும் இல்லையா? அதே மாதிரி தான். இங்க இருக்கிற போலீஸு, இந்த தீர்ப்பு, இந்த குற்றங்கள்லாம் எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்ல. இவங்க விசாரணை வந்து திருப்திகரமா இல்ல. தவறான ஆள புடிச்சு சரண்டர் பண்ணுவாங்க. தவறான ஆள்கள புடிச்சு என்கவுண்டர் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னு தோணுச்சுன்னா, நம்ம சிபிஐக்கு மாத்த சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணலாம். சிபிஐ வந்து அவங்க கேஸ எடுத்து அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அந்த மாரி ஒரு முக்கியமான வேலையில தான் இந்த சிபிஐ இருக்கு. குற்ற விசாரணை அறிக்கையை மத்திய அரசிடம் மட்டுமே சமர்ப்பிக்கும். சிபிஐ வந்து இப்ப தமிழ்நாட்டுல ஒரு கேஸ வந்து அவங்க வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னா, அத அவங்களோட டீட்டெயில் அந்த இத ஃபுல் ரிப்போர்ட் இருக்கும் இல்லையா? அத அவங்க எங்க சப்மிட் பண்ணுவாங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கிட்ட தான் சப்மிட் பண்ணுவாங்க. அவங்க ஸ்டேட்டுக்கு அத அனுப்பி வைப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து கோர்ட்ல கேட்டுக்கிட்டா, கோர்ட்டுக்கு ஒரு காப்பி அனுப்புவாங்க. இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டோட காப்பிய ஒண்ணு அனுப்பிட்டு, சப்மிட் பண்றது அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ட தான் அவங்களோட ஏன்னா அவங்க வந்து வேலை பார்க்குறது, அவங்களுக்கு சம்பளம் குடுக்குறது, அவங்கள பதவி விலக்குறது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அதனால அவங்களுக்கு தான் அவங்க வேலை செய்வாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த ஸ்டேட்ல இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. நீங்க அத போய் டேக் ஓவர் பண்ணி என்னன்னு பாருங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்புறாங்க. அப்ப இவங்க ரிப்போர்ட்டையும் அவங்க கிட்ட தான் சப்மிட் பண்ணுவாங்க. இது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் நெறைய டஃப்பா கேட்கும்போது, ரொம்ப மைன்யூட்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்ப ஒரு சிபிஐ வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கேஸ விசாரிக்குது. அவங்க அறிக்கைய யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்ற கொஸ்டின் வந்துலாம் வரும்போது கன்ஃப்யூஸ் ஆயிருவோம். அப்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மத்திய அரசிடம் மட்டுமே. அடுத்தது ஆர்டிஐ சட்டத்திற்கு உட்படாது. நம்ம ஆர்டிஐ படிக்கும்போதே கிட்டத்தட்ட ஒரு 11 விஷயங்கள் வந்து இந்த ஆர்டிஐ கீழ வராதுன்னு நம்ம படிச்சிருப்போம். ரைட் டு இன்ஃபர்மேஷன். நம்ம வந்து அந்த 11 விஷயங்கள் சம்பந்தமான ஆம், தகவல்கள வந்து பெற முடியாது. எக்ஸாம்பிள் வந்து டிஃபென்ஸு, அது மாதிரி வெளியுறவுத்துறை, நம்ம நாட்டுக்கும் மத்த நாடுகளுக்கும் இடையில இருக்கிற அந்த எம்பசி ரிலேஷன்ஷிப் பத்தி, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள போடுற அக்ரீமெண்ட்ட பத்திலாம் தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ நம்ம மோடி வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு வராருன்னா, வந்தோனே எனக்கு அந்த அ ஒப்பந்தத்தெல்லாம் குடுங்க அப்படின்லாம் கேட்க முடியாது. டிஃபென்ஸுக்காக ஒரு வாங்குறாங்க. ஒ ஒரு ஒரு நம்ம மிசைலு இந்த மாதிரிலாம் பண்றாங்க இல்லையா? இந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு குடுங்க அப்படின்லாம் கேட்க முடியாது. இந்த மாரி ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் விலக்கு இருக்கு. அதுல இந்த சிபிஐயும் ஒண்ணு. சிபிஐ விசாரணைய பத்தி நம்ம எத கேட்க முடியாது. பாருங்க சில முக்கிய பிரிவுகளில் விலக்கு உண்டு. இதுக்குள்ளேயும் ரொம்ப ரேரான ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் ஆர்டிஐ நம்ம போட்டு வாங்க முடியும். ஓகேவா? அவ்வளோ டீப்பாலாம் நீங்க எக்ஸாம் தேவையில்ல. தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோதான். அடுத்தது இது எப்படி உருவாச்சு அப்படின்னா 1963ல சந்தானம் குழுவோட பரிந்துரை அடிப்படையில தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஆல்ரெடி சிவிசிக்கு என்ன பார்த்திருப்போம்? 1964ல இதே சந்தானம் குழுவோட அடிப்படையில தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. இது 63ல. தொழில்நுட்ப ரீதியாக சுதந்திர விசாரணை அமைப்பு என்று கருதப்படுகிறது. அதாவது அவங்களோட தொழில் ரீதியா டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது ஒரு சுதந்திரமான விசாரணை அமைப்பு தான் இந்த சிபிஐ. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற யாரும் இந்த சிபிஐ விசாரணைக்குள்ள தலையிட முடியாது, டாமினேட் பண்ண முடியாது. நாங்க சொல்ற மாதிரி தான் நீங்க சொல்லணும் அப்படிலாம் சொல்ல முடியாது. இது சுதந்திரமா அவங்க விசாரிக்கிறதுக்கும், முடிவு எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. சுதந்திரமான ஒரு அமைப்பு தான் இந்த சிபிஐ. நெக்ஸ்ட் பாருங்க, இதோட அமைப்பு. இதுல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சிபிஐ அமைப்பு அல்லது வடிவமைப்புன்னு நம்ம சொல்லலாம். இதோட தலைவரை டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட தலைவர் வந்து இயக்குனர் என அழைக்கப்படுகிறார். இவரோட பதவிக்காலம் வந்து 2 ஆண்டுகள். 2 வருஷம் சிபிஐயா இருப்பாங்க. சிபிஐ தலைவரா இருப்பாங்க. இவர் மீண்டும் அதே பதவிக்கு நியமிக்கப்பட முடியாது. இப்போ 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ குடியரசுத் தலைவர்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, 5 வருஷம் அவங்களோட பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு மீண்டும் குடியரசுத் தலைவர் ஆக முடியும். பிரதமர் வந்து மறுபடியும் பிரதமர் ஆக முடியும். ஆனா, இந்த மாதிரி பதவிகள் சிபிஐ அதுவும் மெயினா சிபிஐல வந்து 2 வருஷம் தான் பதவிக்காலம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நியமிக்க முடியாது. வேற எந்த பதவியில வேணாலும் அவங்கள தூக்கி போடுவாங்க. ஆனா, திரும்ப சிபிஐ ஹெட்டா இருக்க முடியாது. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது மேலாண்மை இயக்குனர். இங்க யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, மேலாண்மை இயக்குனர் இருப்பாங்க. இந்த தலைவருக்கு கீழ இணை இயக்குனர்கள் இருப்பாங்க. டிஐஜி, எஸ்பி, டிஎஸ்பி, ஆய்வாளர்கள், இது இல்லாம நெறைய ஊழியர்கள், சிறப்பு காவல் படையினர் இவங்க எல்லாமே இந்த டீம்ல இருப்பாங்க.
சிபிஐனா சிபிஐ மட்டும் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கீழ அவங்க சொல்ற வேலைகள செஞ்சு குடுக்கறதுக்காக நெறைய டீம் இருக்கும். பாருங்க 5000 ஊழியர்கள். கிட்டத்தட்ட 5000 நார்மலான ஊழியர்கள் இருப்பாங்க. 125 தடயவியல் விஞ்ஞானிகள். தடயவியல் விஞ்ஞானினா ஃபாரன்சிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஃபாரன்சிக் வந்து இந்த எங்க ஒரு கிரைம் நடந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லுங்க அப்படின்னுவாங்க. ஏன்னா நெறைய வீடியோஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க, படத்துல பார்த்திருப்பீங்க. அவங்க வந்து தான் கைரேகை, இந்த மாதிரி முடி, நகம், டிஎன்ஏ ஏதாவது அங்க கிடைக்குதான்றத எடுத்துட்டு போவாங்க. அந்த கிரைம் சீன கண்டாமினேட் பண்ணிறாதீங்க, யாரையும் உள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லா ரிப்பன் மாதிரி கட்டி செக்யூர் பண்ணிருவாங்க. ஏன் அப்படின்னா, உள்ள நெறைய உள்ள தடயங்கள் உள்ள போயிருச்சுன்னா, கிரைம் பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிரும். இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு போயி அ அ எல்லாமே அதுக்குள்ள எடுத்து முடிச்சுட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மத்த மத்தவங்கள உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கு 125 தடயவியல் விஞ்ஞானிகள் இருப்பாங்க. இவங்களுக்கு கீழ. அப்ப இவ்வளோதான் மொத்தம் இந்தியாவிலே இருக்காங்களா ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் அப்படின்னா, அப்படிலாம் இல்ல. பிரைவேட்டாவும் நெறைய பேர் இருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழ கவர்ன்மெண்ட் எடுத்துக்கிறது 125 பேர. அடுத்தது 250 சட்ட அதிகாரிகள் உள்ளனர். லீகலா இத ப்ரொசீட் பண்றதுக்கு, அவங்களுக்கு கைட் பண்றதுக்கு, ஹெல்ப் பண்றதுக்கு சட்ட அதிகாரிகளும் இதுல இருப்பாங்க. கிட்டத்தட்ட 250 பேர். இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் இந்த தலைவரு, இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் இந்த சிபிஐ. அடுத்தது இதோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, நியூ டெல்லியில தான் இருக்கு. மோஸ்ட்லி நம்மளோட நெறைய அமைப்புகளுக்கு தலைமையகம் புதுடில்லியில தான் இருக்கும். ஒரு சிலதுக்கு மட்டும் மாறும். அத வந்து பர்ட்டிகுலரா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அப்ப ஒரு தலைவர் இருப்பாரு. அவருக்கு கீழ இத்தன ஊழியர்களும், டிபார்ட்மெண்ட் துறைய சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. ஓகே. இப்ப இந்த தலைவர யாரு தேர்ந்தெடுப்பாங்க? இந்த தலைவர தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னு ஒரு தேர்வு குழு இருக்கும். எப்பயுமே சிபிஐ தலைவர தேர்ந்தெடுக்கிறதுக்கு 3 பேர் வந்து ஆ ஒரு குழுவா இருப்பாங்க. அது யாருன்னா, பிரதமர், அப்போதைக்கு யாரு பிரதமரா இருக்காங்களோ அவங்க, மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவர். நெறைய விஷயங்கள்ல எதிர்க்கட்சி தலைவர எடுத்துக்கிறாங்க. அப்படிதானே? நம்ம சிவிசிக்கு பார்த்தோம், பொது கணக்கு குழுவுக்கு பார்த்தோம். இப்போ சிபிஐக்கும் அப்படித்தான். அடுத்தது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. உச்சநீதிமன்றத்திலேயே நெறைய நீதிபதிகள் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தலைமை நீதிபதி தான் இருப்பார். ஓகேவா? இப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்போ உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியா 2025ல யார் இருக்காங்க அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் ஒரு தலைவர தேர்ந்தெடுப்பாங்க சிபிஐ ஹெட்டா. புரியுதா? இப்ப யாரு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, 3 பேர் சேர்ந்த ஒரு குழு. அடுத்தது பாருங்க. சிபிஐயோட பணிகள் என்ன? சரி, நம்ம எல்லாம் சொல்லிட்டோம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிவிசியின் துணை அமைப்பாக செயல்படுகிறது. அது ஏற்கனவே பார்த்துட்டோம். சிவிசி வந்து அறிக்கை தயாரிக்கும். இதெல்லாம் பண்ணும் இல்லையா? அதுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி குடுக்குறது இந்த சிபிஐ தான். அடுத்தது பொது நிர்வாகத்தில் நேர்மை, வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை நிலைநாட்டுகிறது. ஏன்னா இவங்க பார்த்துக்கிறது எல்லாமே பப்ளிக் சர்வீஸ், பப்ளிக்ல இருக்கவங்களுக்கு தான். அப்ப அந்த பொது நிர்வாகம் கெட்டு போகாம இருக்க, அது நேர்மையா நடக்கிறதுக்கு, வெளிப்படைத்தன்மையா இருக்கிறதுக்கு இவங்களோட துணை கண்டிப்பா வேணும். அடுத்தது மத்திய மற்றும் மாநில உயர்மட்ட அதிகாரிகள் ஊழல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கிறது. மத்திய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி, உயர்மட்ட அதிகாரிகள் பெரிய லெவல்ல இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் கேள்வி கேட்கறதுக்காக யோசிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பெரிய அதிகாரிகளை கூட ஊழல் சம்பந்தமா எந்த ஒரு விஷயம் வந்தாலும் விசாரிக்கிற அதிகாரம் சிபிஐக்கு இருக்கு. அவங்க தான் வந்து அவங்கள அவங்கள வந்து பெரிய பெரிய அதிகாரிகளையும் மெயின்டைன் பண்ணி அவங்களையும் கண்காணிக்கிற பொறுப்பு இவங்களுக்கு இருக்கு. அடுத்தது ஏற்றுமதி, இறக்குமதி சம்மந்தப்பட்ட வரிகள், சுங்க வரி, கலால் வரி இந்த மாதிரி மோசடிகள் சம்மந்தமான விசாரணை. ஏன்னா இதெல்லாம் பெரிய லெவல்ல, இந்தியா லெவல்ல பண்ற விஷயங்கள். சின்ன சின்னதா ஒரு வீட்ல திருட்டு போயிருச்சு, ஆம், ஒரு பிட் பாக்கெட் அடிச்சிட்டாங்கன்றதுக்கெல்லாம் சிபிஐ வரைக்கும் போக முடியாது. பெரிய பெரிய கேசஸுக்கு தான் சிபிஐ இன்வால்வே ஆவாங்க. அடுத்தது மாநில அரசுகள் கோரின் முக்கிய வழக்குகளை விசாரிக்கும். எந்த மாநிலத்தோட கிரைம் கேஸ்லயும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க சிபிஐ. ஆனா ஒருவேளை கோரின் அப்படின்னா என்னன்னா கேட்டுக்கொண்டால், இப்போ மாநில அரசு இன்வைட் பண்ணுது, எங்க இதுல ஒரு இந்த மாதிரி இக்கட்டான ஒரு
கிரைம் நடந்துருச்சு. இத எங்க போலீஸால டீல் பண்ண முடியல. எங்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருக்கு. ரொம்ப டெக்னாலஜி யூஸ் பண்ண வேண்டி இருக்கு. எங்கனால முடியலன்னா, மாநில அரசு கேட்டுக்கிட்டா, முக்கியமான வழக்குகள மட்டும் சிபிஐ எடுத்து விசாரிக்கும். ஓகேவா? ஏன்னா, மாநில அரசு கேட்டுக்கிற எல்லாத்தையுமேலாம் சிபிஐ ஏத்துக்காது. சிபிஐக்கு நாங்க ரெஃபர் பண்றோம்னு சொல்லுவாங்க. ஆனா, அவங்க ஏத்துக்க மாட்டாங்க ஒரு சில கேஸ் எல்லாம். ஏன்னா, சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அங்க போய் மாநில அரசு வந்து இத பண்ணி குடுங்க, அத பண்ணி குடுங்கன்னு கேட்டா, அவங்களுக்கு முக்கியமான கேஸஸே ஆல் ஓவர் இந்தியாவுல நெறைய இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு 10 படத்துல பார்க்குற மாரி சிபிஐன்னா 10 பேர் மட்டும் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. நெறைய ஆஃபீசர்ஸ் இருப்பாங்க. டீமா பிரிஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒரு இத வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு மாநில அரசு கேட்டுக்கிட்டா, சிபிஐ விசாரணை வப்பாங்க. அடுத்தது பொருளாதார குற்றங்கள், வங்கி மோசடி, நிதி மோசடி, சிறப்பு குற்றங்கள் ஆகியவற்றை விசாரிக்கும். அதான் சொன்னேன்ல, பெரிய பெரிய லெவல்ல இருக்கிற கிரைம் எல்லாத்தையும் இவங்க விசாரிப்பாங்க. அடுத்தது, நான் எப்பயுமே உங்ககிட்ட சொன்னதுதான், எந்த ஒரு இத பத்தி படிச்சாலும், அதுல முதல் டைரக்டரோ, முதல் தலைவர் யாரு? இப்ப இருக்கிற தலைவர் யாரு? அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். பாருங்க, முதல் சிபிஐ இயக்குனர், டைரக்டரா இருந்தவரு டி.பி. கோலி அப்படிங்கிறவரு. அதாவது அவரோட பேர வந்து ஷார்ட் பண்ணி தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஃபுல் பேரு என்ன அப்படின்னா, தரம்நாத் தரம்நாத் பிரசாத் கோலி. பிரசாத் பிரசாத் கோலி. இதுதான் அவரோட பேரு. ஆக்சுவலா தரம்நாத்னா தரம்நாத் அப்படின்னு வருமா? தரம்நாத் பிரசாத் பிரசாத் கோலின்னு வருமா? கோலி. இதில் இருக்க டியும் பியும் எடுத்து தான் டிபி கோலின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ல டிபி கோலின்னு கொடுத்தாலும் சரி, தரம்நாத் பிரசாத் கோலின்னு கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு தெரியணும். அதனால தான் நான் ஃபுல் ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். ஓகே, அப்ப இப்போ 2025ல இயக்குனரா யார் இருக்காங்க அப்படின்னா பிரவீன் சூட். ஓகேவா? பிரவீன் சூட் தான் வந்து இப்போ சிபிஐ டைரக்டரா இருக்காரு. உங்களுக்கு இதுவரையும் தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோதான். சிபிஐனா என்ன, அது எப்படி உருவாச்சு, யாரோட தலைமையின் கீழே உருவாச்சு, அமைப்பு எப்படி இருக்கும், அதில் யார் யாரெல்லாம் பணியாற்றுவாங்க, அவங்கள அந்த தலைவரை யார் செலக்ட் பண்ணுவாங்க, அவங்களோட பணிகள் என்ன, அப்புறம் முதல்லையும் கடைசிலையும் யார் இருந்தாங்க, இவ்வளோதான் மொத்தமே. இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுட்டு போனாலே போதுமானது. இதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி இதில் இன்னும் பேலன்ஸ் வந்து வீடியோஸ் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இல்லை இவ்வளோதான் அப்படின்னா அடுத்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் முக்கியமான 120 ஜிகே லெசன்ஸை மட்டும் எடுத்து என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு 50-60 பக்கம் இருக்கிற லெசனை கூட 5-6 பக்கத்துக்கு சுருக்கி நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் அந்த நோட்ஸை பார்த்து அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி ஜிகேல நான் ஒரு 50-60 லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரிமைனிங் லெசன்ஸை இதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். பார்த்து கண்டினியூஸாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க, நம்மளோட சேனலில் நம்ம கொடுக்குறது பிடிச்சிருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடியும் ஜிகே கூடுதல் குறிப்புகளில் வந்து நிறைய தலைப்புகள் கொடுத்துருக்கேன். இது ஒன்று தான் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும். அதெல்லாம் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? அது இன்னமும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. பார்த்துக்கோங்க. நம்மளோட சேனலில் உள்ளே போய் நீங்கள் மேக்ஸுக்கு, தமிழுக்கெல்லாம் டாப் டு பாட்டம் எல்லா தலைப்புக்கும் ஃபுல் நோட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸ்கூல் புது புக்கு, பழைய புக்கு, அவுட் சைட் சோர்ஸு, எக்ஸாம் பேட்டர்னில் எப்படி கொஷின் கேட்பாங்கன்றதுலேருந்து ஒவ்வொன்றுக்கும் நான் கொடுத்துருக்கேன். சேனலில் போய் வெரிஃபை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களை மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற உங்களோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. உடனுக்குடனே உங்களுக்கு பதில் நான் போடுவேன். ஓகே, மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை.